ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா? இலங்கையின் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளிடையே பெரும் ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்து வருகிறது. சென்ற வாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்க பண்டார அவர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தொடர்ந்து ஆட்சியை கையில் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். உடனே கிளர்ந்து எழுந்த ஏனைய கட்சிகள் இவற்றை காரசாரமாக விமர்சித்தது. இவ்வாறான ஆதங்கமான சூழ்நிலைக்கு மத்தியில் உயர் நீதிமன்றத்தை இருவர் நாடி ஒன்றன்பின் ஒன்றாக இந்த ஜனாதிபதி தேர்தலை இன்னும் சில காலம் நிறுத்துமாறு பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி மனு தாக்கல் செய்தனர். இது எரியும் வயிற்றில் எண்ணெய் வார்க்கும் கதையாகிவிட்டது. இதனை பார்த்த எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் மேலும் கொந்தளித்தனர். எனினும் உயர் நீதிமன்றமோ மேற்படி இரு வழக்கு தாக்கல்களையும் தள்ளுபடி செய்தது. இது இவ்வாறு இருக்க உயர் நீதிமன்றத்தை விட பாராளுமன்றத்துக்கே சக்தி அதிகம் என ஜனாதிபதி விக்ரமசிங்க மக்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டுவிட்டார். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கேட்ட அரசியல்வாதிகள் ஒருபுறம் மன நிம்மதி அடைந்தாலும் ஜனாதிபதி அவர்களின் மேற்படி வார்த்தையை கேட்டு குழப்பமடைந்தே இருந்தனர். இவ்வாறான இலங்கை அரசியல் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கு தேனை வார்த்த செய்தி இன்று வந்து சேர்ந்தது. அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டார கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார். தேர்தலை கூடிய விரைவில் நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு அறிவித்துவிட்டோம் என குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலா அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விழா போட்டியிடுவார் என ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கே பண்டார ஜனாதிபதி இம்முறை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடலாம் என பதிலளித்தார். மேலும் அவர் குறிப்பிடும் போது ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்ததன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி தனது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் என தெரிவித்தார். Hear real-world information instantly. News Global Library.